வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. நேற்று மாலையில் மகளிர் அணியினுடைய கூட்டத்தை அறிவாலயத்தில் நடத்தியிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்கே வெளியில் ஒரு சம்பவம் நடந்ததாக நேற்றெல்லாம் பூரா எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் துரைமுருகன் அவர்களை வரவேற்க ஆட்களே இல்லை, அதனால் அவர் கோச்சிக்கிட்டு கார் ஏறி போயிட்டாரு, பொதுச் செயலாளருக்கே இந்த நிலைமை, திமுக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் குறித்ததான ஒரு செய்தி நிறைய உலா வந்துச்சு. நமக்கு சோர்ஸாக இருக்கிற ஜக்கம்மா டீம் கிட்ட கேட்டோம், ஏங்க என்னங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்போ அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக அந்த மகளிர் அணி அந்த கூட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு 20 பேராக வாங்க, மகளிர் அணியில் நீங்கள் இந்த டீமில் ஒரு 20 பேர், அதில் ஒரு 20 பேர் அப்படின்னு சொல்லி 20 பேராக கூப்பிட்ருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து அப்படி வரவழைக்கப்பட்டவர்களே கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 பேர் வந்திருக்காங்க. அந்த அரங்கம் ஃபுல்லாகவே வெறும் பெண்கள் மயமாக தான் இருந்திருக்கு. இவருக்கு கொஞ்சம் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது துரைமுருகனுக்கு. ஸோ அதனால் அந்த கூட்டங்களுக்கு ரொம்ப அதிகமான கூட்டங்கள் இருந்தால் அங்கே அவர் போகிறதில்லை, இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. ஸோ அதனால் மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கார். இப்போ நிச்சயமாக அவருடைய பதவி மாற்றப்பட போகிறது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் அதுக்கு பதில் வேறு ஒருவர் வரப்போகிறார். அது யாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ ஆராசாவுக்கு தான் அந்த பதவி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இப்போ மாற்றங்களை திமுக சந்திக்கும் போது இந்த மாற்றங்களும் சேர்ந்து நடக்கும். ஆனாலும் அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்படும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், திமுகவிலே ரொம்ப மூத்தவர். அதனால அவருக்கு உரிய மரியாதை தர்றதுல திமுக எந்த இடத்துலையும் மாற்று கருத்து செய்யறது இல்லை. ஆனால் நேற்றைய நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னா, அவர் இறங்கும் போது இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா அவருக்கு தெரியாது. அவர் சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, மகளிர் அணி கூட்டம், அதனால நீங்க அதுல பேசணும் வாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் வராரு அறிவாலயத்துக்குள்ள. ஏன்னா இப்போ இடையில அந்த ஆய்வு கூட்டங்களுக்கு மட்டும் வந்தார். அதுல மொத்தம் 10-12 பேர் தான் இருப்பாங்க. வந்தாரு, பேசினாரு, கிளம்பிட்டாரு. சரி, இந்த கூட்டத்துக்கு வரும்போது அவர் உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே கார் நிற்கும் போதே, காரை விட்டு இறங்கும் போதே அவர் கேட்டார், என்னப்பா இவ்வளவு கூட்டம் இருக்கு என்ன அப்படின்னா, இல்லை ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்திருக்காங்க, ஒரு சில மாவட்டங்கள் இல்லை, மாநில நிர்வாகிகள் கூட்டம் இல்லை, இது தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு 20 பேரை கூட ஒரு 1200 பேருக்கு மேலே வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னா, 1200 பேரா, இல்லை வேணாம்ப்பா அங்கே போனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கின வேகத்தில் திருப்பி காரில் ஏறி அவர் கிளம்பிட்டார். இது இயல்பாக அவருடைய உடல்நிலை கருதி, அவருடைய வயது, அவருடைய இப்போ இருக்கிற உடல்நிலை ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு ஒரு சின்ன பதட்டம், இதை கருதி அவர் கிளம்பி போயிட்டார். ஆனால் அதுக்குள்ள ஊடகங்கள்லாம் அவரை வரவேற்க ஆள் இல்லை, அவரை மதிக்கல, அவரை தூக்கி போட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நமக்கே துரைமுருகன் மீது மாறுபட்ட கருத்து தான் இருக்கு. நம்ம அவருடைய அனுபவத்துக்கு நம்ம மரியாதை தருவோம். அவருடைய அந்த மற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு அமைச்சராக அவர் பேசுகிற விஷயம், சிலேடியா பேசுகிற விஷயத்துக்கு மரியாதை தரலாம். ஆனால் அவர் கட்சிக்காரங்கிட்ட நடத்துகிற விஷயத்தில் ஜீரோ தான். அவர் ஜாதி பார்ப்பார், 100% அவர் ஜாதி வெறியர் தான். அவருக்கு எதிராக இருக்கிறவங்க கூட அவர் ஏதோ மன்னர் மாதிரி தான் அவர் நடந்துப்பாரு. அதனால அவர்கிட்ட பழகிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, அவங்கெல்லாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பகுதியில் இருக்கிற யாருமே, அவர் சொல்லுக்கு மீறி இருக்கிற யாரும் அங்கே வளரவே முடியாது. வேலூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, அந்த சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் கேட்டிங்கன்னா தெரியும், துரைமுருகன் வச்சது தான். அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க திமுகவில் அதாவது குறிப்பாக பட்டியலின மக்கள் மேலே வருவதற்கு இவர் பெரும் தடையாக இருந்திருக்கிறார்ன்றதுல மாற்று கருத்தில். இதெல்லாம் அவர் மீதான மைனஸ் பாயிண்ட். பட் நம்ம சொல்ற பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நேற்று நடந்த நிகழ்வில் ஒரு வயசாயிருச்சு, ஏஜ் ஃபேக்டரு, உடல்நிலை கருதி அவர் அந்த ஒரு முடிவை எடுத்தார். அது ஒன்றே ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டு நெகட்டிவ் பாயிண்டாக பேசப்பட்டு, அது இல்லை. நான் நெகட்டிவ்னு சொன்னேன், பட் இது ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பாசிட்டிவான நிலைமை. ஏஜ் ஆயிடுச்சுன்றதுனால அவர் கிளம்பிட்டார். இதுதான் அங்கே அறிவாலய வாசல் நடந்த நிகழ்வு. இதை பல பேர் பல விதமாக பேசலாம். நமக்கு கிடைத்த தகவலை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தன்னுடைய இடத்துல இறங்கி வந்திருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு. அவர் எங்கே இருந்தார், எங்கே இறங்கி வந்தார்னு கேட்குறீங்களா? அவர் இப்போ பொதுச் செயலாளர் பதவியில் மட்டும் இல்லைங்க, அதிமுகவே என்கிட்ட தான் இருக்கு, நான் வைத்தது தான் சட்டம், அதிமுக நான் சொல்றதை கேட்கறதுக்கு இருந்தா இருங்க, இல்லைன்னா யார் வேணா வெளியே போங்க, என் இஷ்டத்துல தான் இருப்பேன்னு கடந்த சில ஆண்டுகளாக அவர் செய்து கொண்டிருக்கிற பல விஷயங்களால் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது. அது உண்மை. இன்னைக்கு கொத்து கொத்தா நீங்க ஒரு ஏரி கரை இருக்கு வச்சுங்களேன்,
ஏரிக்கரையில் வந்து விரிசல் விட்டால் பரவாயில்ல, ஒரு பொத்தல் விழுந்துருச்சுன்னா, ஒரு கரையே வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், தண்ணி பூரா வெளியே ஓடிடும். இப்போ வந்து உடைகிற லெவலில் இருக்குது. ஆல்மோஸ்ட் அது வந்து கொஞ்சம் அங்கொன்று இங்கொன்றுமா லீக்கேஜ் வந்து போயிட்டு இருக்கு. அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமானவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள்லாம் தாவேக்காவை நோக்கி படையெடுத்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தாவேக்கா தான் இனிமே தமிழ்நாட்டுக்குள்ள திமுகவுக்கு மாற்றாக தாவேக்கா தான் இருக்கும், அதிமுக இல்லாம போயிடும், அதனால நாம இப்பவே போய் துண்டு போட்டோம்னா அங்க நம்ம வந்து உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். அது தவறு என்பது இனிமே போகும்போது, இனிமே அடுத்தடுத்த நாட்கள் தான் தெரிய வரும். ஏன் தவறுன்னு அவங்க நினைச்சுப்பாங்கன்னா, தாவேக்கான்னு ஒரு கட்சி உருவாச்சு. அந்த கட்சி வந்து முழுக்க முழுக்க விஜயனுடைய ரசிக குஞ்சுமொழியால் நிறைந்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து அரசியலுக்குள்ள வருதுன்னு அங்கொன்று இங்கொன்று மாதிரி சில பேர் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி இப்போ வந்து வேட்பாளர்கள் எந்தெந்த கட்சியெல்லாம் விரட்டி விட்டாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டணி போட்டு தேர்தலில் நின்றார். யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த கட்சி வந்து இப்போ அறுதி பெரும்பான்மை கிடைக்கலனா கூட தனிப்பெரும்பான்மை பெற்ற தனியாக ஒரு பெரிய கட்சியாக மாறுது. அதன் அடிப்படையில் ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிச்ச உடனே இனிமே எதிர்காலம் வந்து அதிமுக கிடையாது, தாவேக்கதான் சொல்லி இங்கிருந்து தப்பித்து ஓடுகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆனா அப்ப அங்க ஓடின எல்லாருக்கும் பதவி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அப்ப காலங்காலமா அவன் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன், காலங்காலமா விஜய் புகழ் பாடிக்கிட்டு இருந்தவன், காலங்காலமா 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வாங்கி பார்த்தவன், அந்த ரசிக குஞ்சுமோட பதவியெல்லாம் என்ன ஆகும்? அவன் ஒன்றியத்திலேயோ நகரத்திலேயோ உள்ளாட்சி அமைப்புகளையோ வார்டு மெம்பரா வருவதற்கும் அவன் ஆசைப்பட்டிருப்பான். அப்ப ஆட்சி வேற பிடிச்சிட்டாங்க, அப்ப இன்னும் அதிகமான வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, பதவி நமக்கு தான் கிடைக்கும்னு ஆசைப்படுவான். அந்த நேரத்தில் அங்க ஏற்கனவே கொழுத்து தின்று வளர்ந்து பெரிய லெவல்ல இருக்கிற இவன் கட்டற மாதிரி இருக்கிறான், சித்தர் மாதிரி இருக்கிறான், யானை மாதிரி இருக்கிற அதிமுகவுடைய முன்னாள் மாஜிக்கெல்லாம் இங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பதவிகள் கிடைக்கும். அவங்க அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்கனவே பணம் வேற சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளேயே ஒரு கோஷ்டி காணம் ஓடும். தாவேக்காவுக்கும் புதிதாக வருகிற அதிமுகவுடைய அந்த மாஜிக்களுக்கும் இடையிலேயே பெரிய பனிப்போர் வந்து இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அது தனியாக நான் அது என்னன்றத டீட்டெயிலாக உங்களுக்கு பேசுறேன். இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில அதிமுகவுடைய இந்த சரிவுகளை சமாளிப்பதற்கு, சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சமாளிக்கணும்னா ஒரே வழி, நம்ம கட்சியை கட்டுக்கோப்பா வைக்கணும். அப்ப அதற்கு யார் சரியான நபராக இருப்பார் அப்படின்னா, எடப்பாடி பார்வையில் இப்ப ரொம்ப நம்பிக்கையுரியராக மாறி போயிருக்கிறது வந்து நம்ம டிடிவி தினகரன் தான். என்னங்க ரெண்டு பேரும் பயங்கர ரைவல் இருந்தாங்க இல்லை, அது ஒரு காலகட்டம். இன்றைக்கு அண்ணன் 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 உருகி தள்ளுறாரு டிடிவி. டிடிவி மீது ரொம்ப பாசமா இருக்கிறார் எடப்பாடி. இப்போ எடப்பாடியினுடைய தூதுவராக வந்து டிடிவியோட ஒரு சிலர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், முன்னாடியே ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொன்னோம், அதிமுகவும் அமமுகவும் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை இப்போது தூசி தட்டி இருக்கிறார்கள் மறுபடியும். ஏன் அப்படின்னா இதுதான் அவர்களுக்கு இப்போது இருக்கிற ஒரே ஆப்ஷன். இப்போ எடப்பாடி தன்னுடைய இடத்திலிருந்து இறங்கி வந்து டிடிவியை இணைத்து கொண்டால், அமமுகவை முழுமையாக அதிமுகவில் இணைத்து கொண்டால், ஏற்கனவே வெளியில போன பல பேரும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படியே யாரும் வரலனாலும் பரவாயில்ல, கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்தார், ஆட்சியே பிடிக்கல, வெற்றியே பெறலனா கூட அமமுகவை சில ஆண்டுகளாக மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர்களை மிக நேர்த்தியாக சந்திக்கிறார். அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், தெரிந்தவர், எல்லா விதத்திலும் அதிமுகவுடைய நூக்கன் கார்னர் தெரிந்தவர். இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவரை மீண்டும் இணைத்துக் கொள்வதில் எந்த தயக்கமும் எடப்பாடிக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போ பால் வந்து டிடிவி தினகரன் கோர்ட்ல தான் இருக்கு, அவர் தான் விளையாடணும், பாலை தூக்கி அங்கே போட்டார். இப்போ டிடிவி தினகரனுடைய சாய்ஸ் என்னவா இருக்குன்னா, அதிமுகவில் நம்ம வந்தால் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும், அப்போ மாற்றங்களை செய்வதற்கு பொதுச் செயலாளர் பதவி தான் சரியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பொதுச் செயலாளராக இருந்துக்கிறேன், நீங்க துணை பொதுச் செயலாளர், ஏற்கனவே அம்மா காலத்துல நீங்க என்னவா இருந்தீங்களோ துணை பொதுச் செயலாளராகவே இருங்க, முன்னாடி பொருளாளராக இருந்தார் அவர், இப்போ நீங்க துணை பொதுச் செயலாளராகவே இருங்க, என்னுடைய ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்க பொதுச் செயலாளர் மாறீங்க, அதிமுக உங்களுடைய வசமாக மாறிடும். இந்த டீலிங் வந்து சசிகலா கவனத்துக்கும் போயிருக்கு. அவங்களும் இதை மகிழ்ச்சியோடு ஓகே சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார பையன் வந்து டிடிவி தினகரன் வர்றதுல அவங்க ஒன்றும் மகிழ்ச்சி தானே அவங்களுக்கு. அவங்க எதுவும் மீண்டும் வந்து முக்குளத்தோருடைய ஆதிக்கத்துக்குள்ளாக அதிமுக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா கட்டுக்கோப்பாக அதிமுக நடத்துறது அவங்களால மட்டுமே முடியும். இப்ப டிடிவி உள்ள வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா சசிகலா அவர்களும் வந்துடுவாங்க உள்ள. அப்போ மீண்டும் அதிமுக வேறு ஒரு மாறுபட்ட கோணத்துக்கு போவதாக சொல்லப்படுது. இதை எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படின்றதெல்லாம் தெரியல. மீண்டும் டிடிவியோடு வேலுமணி டீம், சிவி சண்முகம் டீம் இணைவார்களா அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
அவங்க வந்து டிடிவியோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருப்பாங்க. ஆனாலும் இப்ப அங்க ஒரு இன்னொரு சிக்கல் இருக்கிறது. எடப்பாடி பொதுச்செயலா இருக்கும்போது மீண்டும் அங்கே வந்து நமக்கான அதிகாரம் கிடைப்பதற்கு பெரிய லெவல்ல வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே இருந்தாலும் இப்ப வந்து திமுகவை போல அதிமுகவிலையும் மாவட்ட செயலர் எண்ணிக்கை உயர்த்துவதற்கு ஒரு முடிவு பண்ணிட்டார். அப்ப அந்த முடிவின்படி பாத்தீங்கன்னா தொகுதிகள் ரொம்ப குறைஞ்சிரும். ஒரு 6 தொகுதி 8 தொகுதி சேர்ந்தாப்புல மாவட்ட செயலாளர் இருந்து ஒரு கெத்தா இருந்தவங்க இப்ப 2 தொகுதி 3 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் மாற்றும் போது அப்ப அது பெரிய சிக்கலை உண்டாக்கும். அப்ப பெரிய செல்வாக்கு கிடைக்காதுன்றதுனால கோயம்புத்தூர்ல இருந்து உருவாகி இருக்கிற புதிய அமைப்பாக புதிய இயக்கமாக நாளைக்கு பின்னாடி கட்சியாக மாறப்போகிற அண்ணாமலையோட ஒரு டீலிங் வைக்கலாமான்னு வேலுமணி டீம் வந்து யோசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு வந்து பாஜகவுடைய பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. அந்த அடிப்படையில் அவர் பின்னால் ஆரம்பிக்க போற அந்த கட்சிக்கு இப்ப நம்ம எம்எல்ஏவா இருக்கோம், அப்படியே அண்ணாமலையோட டிராவல் பண்ணிட்டே இருப்போம், இயக்கத்துக்கு நம்ம பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம், கட்சியாக மாறினவுடனே டக்கு நீங்க வந்து ஜம்ப் பண்ணி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டமெடுப்பதாக ஒரு தகவல்கள் கசிய விடப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் வந்து மாற்றத்துக்கான வழியாக மாறும். இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பிரச்சனைகளோடு சேர்ந்து அடுத்ததாக வந்து தாவேகால இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் பெருசா இருக்கு. தாவேகால என்ன பிரச்சனை இருக்கு பெருசா இருக்குன்னா, அமைச்சர்களுக்கு வந்து யாருக்கிட்ட என்ன பேசுறது, ஊடகத்தை எல்லா எங்க போனாலும் ஆய்வுக்குன்னு போறாங்க, போற இடத்துல ஒரு 10 மைக் நீட்டிடுறாங்க, பதட்டம் அடைகிறார்கள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பதட்டம் அடைகிறாங்க. ஒரு எம்எல்ஏ போய் ஒரு ஆஸ்பத்திரி விசிட் போயிருக்காரு, போன உடனே ஒரு நோயாளியோட ஷீட்டு பார்த்துருக்காரு, பார்த்த உடனே யார் இந்த நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுன்னு கேட்டிருக்காரு, எந்த டாக்டர்னு. ஸோ அந்த டாக்டர் வந்து அவங்க டியூட்டி முடிஞ்சிச்சு போயிட்டாங்க, வேற டாக்டர் தான் இருக்காங்க அப்படின்னு இந்த அறிவாளி எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதா அறிவு இருக்காமா உனக்கு, நீங்க ஷிஃப்ட் மாத்தி மாத்தி நீங்க இந்த பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க, நீங்க யார் முதல்ல ஒரு டாக்டர் பார்க்குறாரோ கடைசி வரை அந்த டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மிக அபூர்வமாக அறிவுபூர்வமாக ரொம்ப பெரிய முக்கியமான விஷயத்தை அந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. அது தாவேகா எம்எல்ஏ. லட்சணம் பார்த்தீங்களா, அரசு மருத்துவமனைகளில் ஷிஃப்ட் முறையிலலாம் இங்கே வந்து மருத்துவம் பார்க்கக்கூடாதான். ஒருத்தர் நோயாளி பார்த்தாருன்னா அவர் கடைசி வரைக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதே டாக்டர் தான் பார்க்கணுமா, விளங்கிருமா? இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே இருக்காங்க. இது மாதிரி எல்லாருமே ஏகப்பட்ட ஏழரைகளோடு ஒரு பஞ்சாயத்தோடு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிக்கலுக்கு இடையில திமுகவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது, யாரோ ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ திமுக வந்து தோல்வி அடைந்து விட்டது. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக இப்போது எதிர்கட்சியாக மாறிவிட்டது. 130 135 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தவங்க இப்போ வெறும் 60 தொகுதிகளுக்கு சுருங்கிட்டாங்க, குறைஞ்சிருச்சு. அப்ப அந்த தொகுதிகள் குறைஞ்சது மட்டும் இல்லாம எதிர்கட்சியாக மாறிட்டாங்க, அதிகார பலம் இல்லாம போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னங்க இது, எப்படிங்க கட்சி வந்து கட்சியில புதுசா சேருவாங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. ஒவ்வொரு நாளும் அறிவாலயத்துல ஏதோ ஒரு கட்சியிலிருந்து யாரோ சில பேர் வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இன்றைக்கு அறிவாலயத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல மீனவர் அமைப்புகளை சேர்ந்த நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து இங்க சேர்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பரபரப்பான சூழலை தமிழ்நாட்டு அரசியல் களம் காணுதோ. ஏன்னா வந்து வழக்கமா தோத்த கட்சியை நோக்கி போக மாட்டாங்க, ஜெயிச்ச கட்சியை நோக்கி தான் போவாங்க. இப்போ தாவேகா கட்சி குறித்து நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பனையூர் அலுவலகத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வரிசையில் நிற்கிறாங்கன்னு ஒருத்தர் செய்தி போடுறான். டேய் சொல்றதுக்கெல்லாம் ஒரு இது வேணாமாடா, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எப்படிங்க நிற்பாங்க, ஏதோ பேரிகார்டு போட்டிருக்காங்க அதனால நிற்கிறாங்க. அதை உடனே எடுத்துட்டு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கே கட்சியில் இணைவதற்கு மாற்று கட்சியினெல்லாம் நின்றுட்டு இருக்காங்கன்னு வாங்கின காசுக்கு மேலேயே கூவிட்டு இருக்கானுங்க. இப்படியாக தமிழ்நாடு அரசியல் களம் டர்ட்டி பாலிடிக்ஸையும் நோக்கி போகிறது. தூய்மையான அரசியலை வந்து செய்ய முடியுமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈக்குவலாக இறங்கி அடிக்கணும். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்ம மதிமுகவோட நிலைமை. அந்த மதிமுகவுடைய நிலைமை நான் முன்னாடியே பேசியிருந்தேன். மதிமுக விரைவில் தாவேகாவோடு கூட்டணி சேரப்போகிறது. அவங்க 2 எம்எல்ஏ தெரிஞ்சோ தெரியாமலோ உதயசூரன் நின்று ஜெயிச்சிட்டாங்க. இதுவே தனியாக நின்றுதால் முதல் ஆளா நம்மால் தான் துண்டு போட்டிருப்பாரு, வைகோ தான் ஓடி போய் துண்டு போட்டிருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அதற்கே பல இடங்கள்ல இருந்து நமக்கு வந்து வருத்தமான பதிவுகள்லாம் வந்துச்சு. நீங்க எப்படி இப்படி சொல்லுவீங்க, நான் கொள்கை வீரர் நாங்க, நீங்க இப்ப எல்லாம் பூரா செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா தாவேகா 1 மாசம் ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு வைகோ சொல்லியிருக்காரு. இதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. என்ன சிறப்பா கைட்டி முடிச்சிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, தினம் தினம் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, பாலியல் பலாத்கார சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு, சாலை மறியல் போராட்டம் நடக்குது, எங்க பார்த்தாலும் அமைச்சர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. துறை ரீதியான எந்த அனுபவமும் இல்லை, எந்த அறிவும் இல்லை.
இந்த ஆட்சியே சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு, நம்ம வந்து ஆட்சி நிர்வாகம் சூப்பரா இருக்கு, ஒரு மாதம் பிரமாதமா இருக்குன்னு வைகோ பேசினாருன்னா அவரு அணிமாறத்துக்கு தயாராயிட்டாருன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? துரை வைகோ துரோகத்தின் இன்னொரு உருவமா இருக்காரு அவரு. அவர் உண்மையிலேயே சரியான நபரா இருந்தாருன்னா முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருக்கோம். அது கூட நிறைய நண்பர்கள் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நீங்க அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுனாங்க. உண்மை இப்போ நான் திருப்பி சொல்றேன், துரை வைகோ உண்மையிலேயே சரியான நபராக நேர்மையான நபராக இருந்தாருன்னா திருச்சி அந்த தொகுதியினுடைய எம்பி பதவி ராஜினாமா 3 வருஷம் இருக்கு, ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் தாவேக்கு ஆதரவோடு நின்று ஜெயிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இல்ல அவங்க தனியா நின்று ஜெயிக்கலாம். அவங்க தான் சொன்னார் தனி சின்னத்துல நிப்போன்னு, தனி சின்னத்துல நின்று ஜெயிக்கலாம். அந்த தகுதி திறமை துரை வைகோவுக்கு இருக்குது. ஆனால் அவர் செய்ய மாட்டார். அதான் அங்க பிரச்சனையே. ஏன்னா பதவி கிடைக்கிற வரையும் வாங்கிட்டு காங்கிரஸ் மாதிரி இங்க ஒரு தட்டை நீட்டி வாங்கிட்டு இங்க ஒரு தட்டை நீட்டி வாங்கிட்டு ஓடி போயிட்டானுங்கல்ல, அதே மாதிரி தான் துரை வைகோவும். அவரும் அந்த எம்பி பதவி இருக்கிறது அந்த மண்டைக்கு மேல ஒன்று வச்சுக்கிட்டு தான் அவர் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுறாரு. கூட்டணி தர்மம்னா என்னன்னே தெரியல அவங்களுக்குலாம். டோட்டலாவே வந்து அவங்க அப்பாவுடைய அனுபவம் ரொம்ப பெருசு. ஆனால் அப்படிப்பட்டவரே ரொம்ப ஒரு மாதிரி தேர்ட் கிரேட் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. இவ்வளவு பச்சுவந்தியாக வைகோ அவர்கள் மாறுவது வந்து அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு அசிங்கமான விஷயம். பட் அதை பேசுறதே நமக்கு அசிங்கம். எனிவே மக்களே, கோடிங் வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்று நம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.